நீங்க பெரிய டுபாக்கூர் கூட்டம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு கோழைகள், அயோக்கியர்கள், திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள். நான் ஏன் ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நிர்மல்குமார் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, நாங்க பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்றாரு. எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்றாரு. இந்த என்டிஏல இருக்க எல்லா தலைவர்களும் விஜயை பத்தியோ தாவேகா பத்தியோ பேசினா பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்றாங்க. இப்ப திடீர்னு இந்த ஆதவ அர்ஜுனா இந்த தக்கூரி வந்து இன்னைக்கு பேசுறப்ப, இந்த கூட்டத்துல பேசுறப்ப ஓபனா போட்டு உடைக்குது. 90 சீட்டு தரேன்னாங்க. 2.5 இயர்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர், 2.5 இயர்ஸ் அது எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் சொல்லல, என்டிஏல ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அடுத்து 2.5 இயர்ஸ் வந்து விஜய் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த தக்கூரி வந்து போட்டு உடைக்குது. அப்ப வந்து கேட்கிற நான் லூசா இல்ல சொல்றான் அவன் லூசான்றதான் அப்ப என்னோட கேள்வி. அப்ப இவங்க எல்லாருமே நாடக கம்பெனி, நாடக கோஷ்டி, திருட்டு கும்பல், இவங்க வந்து வேடதாரிகள், கபடதாரிகள், சூத்திரதாரிகள், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரங்க, பார்ப்பன கொத்தடிமைகள், இவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய சகுனிகள், அரசியல் சகுனிகள். இவங்க வந்து மக்கள் நலனோ, மக்கள் பிரச்சனைகளோ, தமிழ்நாடு அரசு நம்ம சரியா நடத்தணும்ன்ற எண்ணமோ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலனோ, தமிழ் மொழியோட நலனோ, தமிழ்நாடு தமிழ் மண்ணின் நலன் பத்திலாம் எனக்கு சுத்தமா கவலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு எதை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. இவங்களுக்கு காசு, பணம், பதவி, உலக இன்பம், அவ்வளவுதான். இந்த 4 பாயிண்ட் தான். வேற எதுவுமே நீங்க ரொம்ப எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. காசு, பணம், பதவி, உலக இன்பம், அதிகாரம், இந்த 5 பாயிண்ட் வேணா வச்சுக்கோங்க. காசு இதுக்கு முன்னாடியே வந்து ஆதவ அர்ஜுனா தான் செலவு பண்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது. ஆனா இப்போ சமீபத்துல ஒரு நேர்காணல்ல பிஸ்மி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து அவர்களோட சொத்துக்களை விற்று தான் இந்த மாநாடுகள் எல்லாமே நடத்திருக்கிறதா. அப்போ அவருக்கு எப்படி காசு முக்கியமானதாக இருக்கும்? நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், விஜய் வந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. விஜய் வந்து ஒரு பைசா, 1 ரூபா காயின் இருக்குல்ல, இந்த மாதிரி 1 ரூபா காயின் போன் பண்ணுங்க, எனக்கு வந்து 1 ரூபா காயின்ல போன் பண்ணணும், எனக்கு 1 ரூபா மட்டும் கொடுங்க, கொடுக்க மாட்டாரு விஜய். புரியுதா உங்களுக்கு? விஜய் வந்து ஒரு பைசா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. ரசிகன் செத்து போனாலும் காசு கொடுக்க மாட்டாரு. ரசிகன் வந்து உயிர் துடிக்க ஆஸ்பத்திரியில கிடந்தாலும் பணம் கொடுக்க மாட்டாரு. ஒரு 1000 ரூபாய் 10,000 நீ அவட்ட வாங்க முடியாது. ரசிகனே வாங்க முடியாது.